வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரமானது நம்மளுடைய முகநூலில் அ எ வந்து அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. எ என்று பொதுவாகவே அந்த நாயன்மார்களோடு கூடிய ஒரு கோவிலை பற்றி தான் நாம் இப்பொழுது பொதுவாக பார்க்கிறோம் அல்லவா? அந்த ஷார்ட்ஸ் என்று சொல்லப்படுவதில் இன்றைக்கு நாம் திருக்காளஹத்தி என்ற கோவிலை பற்றி பார்ப்போம். இது ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது. சித்தூர் மாவட்டத்தில் சுவர்ணமக்கி நதிக்கரை என்ற பொன்முகலி ஆற்றங்கரையில் உள்ளது. இங்கு பஞ்சபூல ஸ்தலங்களில் வாயு ஸ்தலமாகவும் இது கூறப்படுகிறது. ராகு கேது தோஷத்தை நீக்குவதற்கு இது சிறந்த பரிகாரத்தலம். திருமணத்தடை போக்கும் பரிகாரத்தலம். நாகதோஷம் விலகவும் இந்த கோவிலுக்கு சென்று வணங்கி வருகிறார்கள் இன்றைக்கும். சரி, ஸ்ரீகாளஹஸ்தி என்றால் என்ன என்றால், ஸ்ரீ என்றால் சிலந்தி, காளம் என்றால் நாகம், அத்தி என்றால் யானை. இந்த மூன்றும் அந்த இடத்தில் இறைவனை வணங்கி வழிபட்டு முக்தி அடைந்ததால் இந்த கோவிலுக்கு ஸ்ரீகாளஹஸ்தி என்ற பெயர். காளத்திநாதன் என்று இறைவனுடைய பெயர். காளத்தீஸ்வரர், காளத்தி அப்பர், குடுமித்தேவர் என்பது இறைவனுடைய பெயர். இறைவனுடைய பெயர் ஞான பிரசுன்னாம்பிகை, ஞான பூங்கோதை, ஞானாம்பிகை, ஞான சுந்தரி என்று பல பெயர்களை தரித்தவள் இறைவி. சரி, இது ராஜேந்திர சோழன் கட்டிய கோவில். காளிகோபுரம் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது என்று பலரும் இந்த கோவிலுக்கு உண்டான தங்களுடைய முயற்சியையும் முன்னெடுப்பையும் செய்துள்ளார்கள். அது மட்டுமில்லை, இறைவனுடைய வலது பக்கத்திலேயே கண்ணப்ப நாயனார் கைகூப்பிய கரங்களோடு மிகவும் பகுவேயமாக இருக்கிறார். தென் கைலாயம் என்று இந்த இடமானது அழைக்கப்படுகிறது. இது எதனால் நமக்கு தெரியும் என்றால், அப்பர் சுவாமிகள் இங்கே வருகிறார்கள். வந்துவிட்டு என்ன செய்கிறார் என்றால், தென் கைலாயத்திற்கு வந்தேன் என்னும் போதே அவருக்கு கைலாய நினைவு வந்துடுகிறது. அதனால் இங்கிருந்து தான் அவர் கைலாயத்திற்கு பல தடைகளை தாண்டி, பல ஊர்களை, பல மாவட்டங்களை எல்லாம் தாண்டி புறப்பட்டு கைலாயத்து மலை அடிவாரத்தை அடைந்தார் என்று நாம் அப்பர் சரித்திரத்தில் பார்த்தோம். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த இடம். இந்த இடத்திற்கு இன்னும் என்ன பெயரெல்லாம் உண்டு என்றால், தட்சிண கைலாயம், அகண்ட வில்வாரண்யம், பாஸ்கர கஷேத்திரம் என்றெல்லாம் பலவிதமாக புகழப்படுகிறது. இந்த தலத்தில் காலை வைப்பதே முக்தி தரும் என்று இன்றும் நம்பப்படுகிறது. மிக மிக பழமையான ஒரு கோவில். அப்பர் காலத்திலிருந்தே இருக்கும் கோவில் என்றால் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து இருக்கும் இந்த கோவில் இன்றைக்கும் சீர்மிகுந்து விளங்குகிறது. ஒரு முறை அந்த இறைவன் நம்மை அழைக்கட்டும், நாம் சென்று வணங்கி வருவோம். பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.